12th நியூ அட்வான்ஸ் தமிழ் புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் பார்த்துட்டு வரோம். புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் மட்டும் பார்த்தா போதாது, உள்ளாரவும் லைன் பை லைன் படிக்கணும். இப்போதைக்கு நம்ம புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் பார்க்கலாம். இதை முடிச்சுட்டு நான் வந்து உள்ளார லைன் பை லைன் முக்கியமான பாயிண்ட்ஸ் எல்லாம் நான் சொல்கிறேன். இயல் 2 கதை இயல். இதுக்கு உள்ளார ஒரு டேபிள் இருக்குது. சாக்கியதை அகாடமி விருது பெற்ற புதினங்கள். ஒரு ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நான் ஒரு சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் சொல்கிறேன். முடிஞ்சால் அதை ஞாபகம் வச்சுங்க, இல்லையாச்சும் நீங்கள் வேறு ஏதாச்சும் கனெக்ட் பண்ணி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆண்டு 1956. அலை ஓசை கல்கி. தண்ணியில் கல்லை போட்டால் அலை வருது அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 1961 அகல் விளக்கு. அகல் விளக்கு எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுங்கள் வரதராசன். 1963 வேங்கையின் மைந்தன். வேங்கையின் மைந்தனால தான் அகிலத்தை வந்து ஆட்சி செய்ய முடியும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. 1971 சமுதாய வீதி. சமுதாய வீதியை நீங்கள் பார்த்தீங்களா அப்படி ஞாபகம் வச்சுங்க. நான் பார்த்த சாரதி. 1972 சில நேரங்களில் சில மனிதர்கள். சில மனிதர்களை தான் நம்மளுக்கு பார்த்த உடனே பிடிக்கும், அவங்கக்கிட்ட காந்த தன்மை இருக்கும் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 1973 வேருக்கு நீர். ராஜம் கிருஷ்ணன். ராஜம் கிருஷ்ணன் வந்து உங்களுக்கு தெரியும், பெண் எழுத்தாளர். அவங்க வந்து வீட்டில் கார்டன் வச்சுருந்தாங்க, அவங்க டெய்லி தண்ணி ஊற்றுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 1977 குருதி புனல். இந்திரா பார்த்த சாரதி. பிஎம்மாக இருந்த இந்திரா காந்தி எப்படி இறந்தாங்கன்னு உங்களுக்கு தெரியும், துப்பாக்கி சூடு அதில் இறந்தாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து குருதி வந்தது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 1980 சேரமான் காதலி கண்ணதாசன். நீங்கள் இதுக்கு வந்து மானோட கண் ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க, இல்லை காதலியோட கண் அழகாக இருக்குது அப்படியாச்சும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1984 ஒரு காவிரியை போல லக்ஷ்மி. காவிரியில் நீர் வந்தால் தான் நம்மளோட விவசாய பகுதியெல்லாம் செழிக்கும். அது செழித்தாதான் நமக்கு வந்து பணம் வரும். அதாவது விவசாயம் வரும், விவசாயம் செழித்தாதான் நமக்கு பணம் வரும், அதாவது லக்ஷ்மி வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 1990 வேரில் பழுத்த பலா. சமுத்திரம். என்ன சொல்கிறது, சமுத்திரம் பக்கத்தில் ஒரு பலாமரம் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா பலாமரம் பார்த்தீங்கன்னா கீழே இருந்தே காய்க்க ஆரம்பிச்சிருக்கும். அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கோபாலபுரத்து மக்கள். 1991 ராஜா நாராயணன். அதாவது இந்த கோபாலன் நம்ம யாரை சொல்லுவோம், கிருஷ்ணரை தான் சொல்லுவோம். கிருஷ்ணரை அதாவது நாராயணன், கோபால நாராயணன் அப்படி ஞாபகம் வச்சுங்க. 1992 குற்றால குறவஞ்சி. கோவி மணிசேகரன். இதுக்கு நான் சொல்கிறது கொஞ்சம் புரியுதா பாருங்கள். கொட்டுற மணியை சேர்க்குறேன் அப்படி ஞாபகம் வச்சுங்க. குற்றாலம் கொட்டுது மணி, அதாவது இப்போ ஒரு மணி அருந்து விழுந்துருச்சு அந்த ஞாபகம் வச்சுங்க. கீழே வந்து விழுந்து செதறி போயிடுச்சு, அந்த மணியை வந்து சேர்க்குறேன் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. குற்றால கொட்டுன மணியை சேர்க்குறேன் மணிசேகரன். 1993 காதுகள். இது ஞாபகம் வச்சுங்க. MV வெங்கட்ராமன். அதாவது காதுகள் இந்த கட்டு, இது ரெண்டும் ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா நாம் ஒரு குறிக்கோளை நோக்கி போயிட்டு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட காதுகளை வந்து மூடி வச்சுருக்கணும், கட் பண்ணி வச்சுன்னு இருக்கணும். சரியா, எதுக்கடா உனக்கு இதெல்லாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம அதெல்லாம் வந்து யாரதையும் நம்ம காதில் போட்டுக்கவே கூடாது, அதுதான் காது கட்டு. 1994 புதிய தரிசனம் பொன்னீலன். புதிய தரிசனங்கள். தரிசனம்னா இப்போது நம்ம வந்து ஒரு கடவுள் காட்சி அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. பொன்னால் அலங்கரிக்கப்பட்டிருக்கு அந்த கடவுள் வந்து எப்படி தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்டிருக்கு, பொன் நகையால் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 1995 வானம் வசப்படும் பிரபஞ்சம். ஒன்றும் இல்லை, பிரபஞ்சம்னாலையும் உலகம்தான், வானம் எங்கே இருக்குது, உலகத்தில் தான் இருக்குது, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 1997 சாய்வு நாற்காலி தோப்பில் முகமது மீரான். அதாவது சாய்வு நாற்காலியை போட்டு தோப்பில் முகமது மீரான் எப்படி உக்காண்டிருக்காரு, சாஞ்சி உக்காண்டிருக்காரு அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. 1998 விசாரணை கமிஷன் கந்தசாமி. இந்த கந்தசாமி படம் எல்லாரும் பார்த்துருப்பீங்க, அதில் வந்து விசாரணை நடக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 2001 சுதந்திர தாகம் செல்லப்பா. சுதந்திர தாகம் அதாவது நம்ம இந்தியர்களுக்கு வந்து எப்படி இருந்தது, ஆங்கிலேயர்கள் நம்மளை பிடிச்சிருந்தாங்க இல்லையா, எங்களுக்கு வந்து சுதந்திரம் வேணும், எங்களுக்கு வந்து சுதந்திர தாகமாக இருக்குது, நீங்கள் வந்து உங்கள் இங்கிலாண்டுக்கே போயிடுங்க, நீங்கள் வந்து செல்லப்பா, இங்கேருந்து போயிடுங்கப்பா அப்படின்னு சொல்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கள்ளிக்காட்டு இதிகாசம் வைரமுத்து. கள்ளிக்காட்டு இதிகாசம் இது வந்து வச்சுங்க, காசுனா சம் வச்சுக்கோங்க. வைரமுத்து காசு கொடுத்தா தான் முத்து கிடைக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க.
2005 கல் மரம். கல் மரம், கல் மனசு அப்படி ஞாபகம் வச்சுங்க. ஜி திலகவதி. திலகவதிக்கு கல் மனசு அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. 2007 இலையுதிர் காலம் நீல பத்மநாபன். இலை உதிரும் போது அதே கிரீன் கலரில் அதே பச்சை கலரில் இருந்தால் இலை வந்து உதிராது. லைட்டாக நிறம் மாறி பழுப்பு நிறத்தில் மாறி அப்போ தான் விழும். நாம் என்ன நினச்சிக்கலாம், நல்லா பசுமையாக இருந்த இலை நீல நிறத்தில் மாறி கீழே விழுது அப்படின்னு நாம் வச்சுக்கலாம். இலையுதிர் காலம் நீல பத்மநாபன். 2011 காவல் கோட்டம் சு வெங்கடேசன். வெங்கடாசலபதி அந்த கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா அங்கே போனால் காவல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. போகிற இடத்துல அங்கங்கே போலீஸ் நின்று இருப்பாங்க. சீக்கிரமாக போங்க சீக்கிரமாக போங்க, ஜருகண்டி ஜருகண்டின்னு. 2012 தோல் டி செல்வராஜ். இந்த செல்வராஜ் இருக்கிறாரு இல்லைங்களா, இவர் வந்து தோல் வித்தே வந்து ரொம்ப அதிக செல்வம் சேர்த்துட்டாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 2013 கொற்கை ஜோ டி க்ரூஸ். நம்ம இது கொற்கை கொற்கை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க, கொல்லும் கை அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ரொம்ப என்னது பவர்ஃபுல் பிஸ்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. யாருது அப்படின்னா டாம் க்ரூஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டாம் க்ரூஸ் வந்து ஜோடி க்ரூஸ் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 2014 அஞ்சாடி. அங்காடின்னு வச்சுக்கோங்க. அங்காடியில் பூ இருக்குது, வாங்குறதுக்கு மணி வேணும். 2015 இலக்கிய சுவடுகள் ஆ மாதவன். இலக்கிய சுவடுகள், நம்மளோட இலக்கிய சுவடுகளை தேடி தேடி கண்டுபிடிச்சது யார்? நம்ம ஊவேசா அப்புறம் தேப்போமி இவங்கெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. அது வந்து ஒரு சாதாரண செயல் இல்லை, ஒரு பெரிய தவம் இருக்கிற மாதிரி. மா தவம், அதாவது இலக்கிய சுவடுகள் மா தவம் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 2018 சஞ்சாரம் எஸ் ராமகிருஷ்ணன். இந்த சஞ்சாரம் அப்படின்றத இந்த ரம் வந்து ராம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ராம் சஞ்சா ராம் எஸ் ராமகிருஷ்ணன். 2019 சூல் சோ தர்மன். நாம் செய்கிற நல்லது கெட்டது, கெட்டது நம்ம விட்டு போயிடுச்சுன்னா கூட நல்லது, அதாவது நம்ம பண்ணுற தர்மம் எப்போதுமே நம்மளை சூழ்ந்தே இருக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இயல் 2ஓட புக் பேக் கொஸ்டின் ஆன்சர். தமிழின் முதல் புதினமாக அறியப்படுவது பிரதாப முதலியார் சரித்திரம். எழுதியவர் வந்து மயூரம் வேதநாயகம். ஆண்டு பார்த்தீங்கன்னா 1879. வாழ்வியல் நிகழ்வுகளின் தொகுப்பு பார்வையாக உரைநடையில் எழுதப்படுவது புதினம். கீழ்காண்பவற்றுள் சாகித்ய அகாடமி விருது பெறாத புதினம். ரத்தம் ஒரே நிறம். இது வந்து சாகித்ய அகாடமி விருது பெறவில்லை. வானம் வசப்படும் 1995 பிரபஞ்சன். அதாவது நான் சொன்ன வானம் எங்கே இருக்குது, இந்த பிரபஞ்சத்தில் இருக்குது. சஞ்சாரம் ரம்ன்றதை நான் என்ன சொன்னேன், ராம்னு எழுதிக்கோங்க அப்படின்னு சொன்னேன். எஸ் ராமகிருஷ்ணன். 2018 காவல் கோட்டம் எங்கே, வெங்கடேசன். அதாவது நம்ம திருப்பதிக்கு போனோம்னா அங்கே நிறைய போலீஸ் எல்லாம் இருப்பாங்க. சீக்கிரமாக போங்க போங்க போங்கன்னு சொல்லுவாங்க எங்கே போனாலையும். அது மாதிரி இது வந்து 2011. இது 3 வந்து சாகித்ய அகாடமி வாங்கியிருக்கு. ரத்தம் ஒரே நிறம் வாங்கவில்லை. பொருந்தாத இணையை கண்டறி. ஆர் சண்முக சுந்தரம் நாகம்மாள். இது வந்து கரெக்டாக இருக்குது. சண்முகம் சுந்தரத்தது பூவும் பிஞ்சும் அழியா கோலங்கள். அதே மாதிரி பாமா வந்து கருக்கு சங்கதி வன்மம். இந்த ஆனந்தாயி இன்னொன்று இருக்குது பழையன கழிதலும். இது வந்து சிவகாமி அவர்கள் எழுதுந்து. ஆ மாதவையாவது பத்மாவதி சரித்திரம் 1898. இங்கே வந்து பத்மாவதியின் மட்டும் இருந்தது. அதே மாதிரி முத்து மீனாட்சி. பாரதியார் சந்திரிகை இல்லை சந்திரிகையின் கதை 1920. பாரதியார் சந்திரிகையின் கதை 1920. இது வந்து அவரோட கடைசி காலத்தில் எழுதப்பட்டது. இது ஒரே ஒரு பகுதி மட்டும் இருக்கிறதா சொல்கிறாங்க. பொறுத்துக. பெருமாள் முருகன் நிழல் முற்றம். டி செல்வராஜ் தோல். சோ தர்மன் கூகை தூர்வை. ராஜம் கிருஷ்ணன் வேருக்கு நீர். பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் எது கரெக்டாக வரும்? 4 3 ராஜம் கிருஷ்ணன் வேருக்கு நீர்.
சோதர்மன் கூகை தூர்வை. 4 3 2 1 4 3 2 1 ஆப்ஷன் ஆ. லட்சியவாத புதினம் அகல் விளக்கு. லட்சியவாத புதினம் வந்து அகல் விளக்கு, கல்லோ காவியமோ, காத்துண்டு, நெஞ்சின் ஒரு முள். நெக்ஸ்ட் வரலாற்று புதினம் வந்து பொன்னியின் செல்வன். முற்போக்கு புதினம் பஞ்சும் பசியும், தோமுசி ரகுநாதன் இது வந்து. நெக்ஸ்ட் வட்டார வழக்கு புதினம் அறுவடை. அறுவடையும் நாகமாவும் இது ரெண்டும் எழுதுந்து சண்முக சுந்தரம். ஆப்ஷன் எது கரெக்டாக வரும்னாக்க 4 3 2 1. ஓஹோ, ரெண்டுத்துக்கு ஒன்றேவா? இதுவும் 4 3 2 1. ஓகே ஓகே, இதுவும் 4 3 இல்லை சாரி லட்சியவாத புதினம் 3 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 ஆப்ஷன் ஆ. பின்வரும் கூற்றுகளில் தவறானதை சுட்டுக. கதை தழுவிய காப்பியங்களே புதினங்களாக மாற்றம் பெற்றன. இது சரியான கூற்று. முதன்மையான புனைக்கதை கலைக்கூறுகளுள் ஒன்று கதை பின்னல். இதுவும் சரியான கூற்று. வரலாற்று நிகழ்வுகளை அடிப்படையாக கொண்டு எழுதப்படுபவை வரலாற்று புதினங்கள். ஓகேவா, வரலாற்று புதினங்கள். அப்போ இது வந்து தவறு. வாழ்வின் பல்வேறு இயல்புகளையும் சிக்கல்களையும் வரித்து சொல்வதற்கு புதினம் ஏற்ற வடிவம். வடிவம் ஒன்றுனாங்க, ஏற்ற வடிவம் வரணும். அப்போ இது ரெண்டும் தவறு. இ ரெண்டும் தவறு. அதாவது 3 4 தவறானவை. ஆப்ஷன் ஆ வரணும். பின்வரும் கூற்றுகளில் சரியானவற்றை தேர்ந்தெடுக்க. கதாபாத்திரம் தனது எண்ண ஓட்டங்களை கதை நிகழ்வுகளை நினைத்து பார்க்கும் வடிவத்தில் கதை அமைவது நனவோடை முறை. அதாவது நினைத்து பார்த்தல், நன ஓடை, அதாவது நினைத்து நன. புதினம் வாழ்வின் ஒரு துளியை, ஒரு புள்ளியை, ஒரு தரப்பை மட்டும் சொல்ல வந்த வடிவம் அல்ல. இது வடிவம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வடிவம், அந்த வடிவம் வந்து தவறு. உறுதியான கதைமாந்தர் அடையும் மாற்றமே புதினத்திற்கு நாடகத்தன்மையை தருகிறது. இது வந்து சரியான கூற்று. ஒரு புதினம் அதன் வாசிப்பின் பயனாக வாசகனுக்கு ஒரு ஒட்டுமொத்த பார்வையை அளிக்க வேண்டும். வேண்டுவதில்லை, இது வேண்டும் வரணும். அப்போ சரியானது ஆ இ. அதாவது இது 1 2 3 4 1 3 சரி. ஆப்ஷன் இ. எழுத்தாளனின் படைப்பாளுமையை நிர்ணயிக்கும் அளவீடு வந்து மொழிநடை. கதையின் போக்கில் எதிர்கால கற்பனைகள் விவரிக்கப்படுவது முன்னோக்கு முறை. கதையின் போக்கில் எதிர்கால கற்பனைகள் விவரிக்கப்படுவது முன்னோக்கி முறை. தேங்க்யூ.